வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம வந்து தேர்ட் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் டாபிக். இதை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நியூ எடிஷனில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது நம்ம அடிக்கடிக்கு பப்ளிக்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ சைக்ளோட்ரானா என்ன? வாட் இஸ் அ சைக்ளோட்ரான்? நெக்ஸ்ட் சைக்ளோட்ரான் மோட்டார் ஓட்டுறான்னு சைக்ளோட்ரான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is one of the device. என்ன டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to accelerate the charged particle, to accelerate the charged particle, to gain large kinetic energy. ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை வந்து ஆக்சிலரேட் பண்றது, நல்லா ஆக்சிலரேட் பண்ணி அந்த பார்ட்டிகளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹை எனர்ஜி ஆக்சிலரேட்டரா அந்த பார்ட்டிகளை மாற்றி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு டார்கெட் மேல வந்து நம்ம அப்ளை பண்ணி அந்த சார்ஜ் பார்ட்டிகளை வந்து ஹை ஆர் லார்ஜ் கைனடிக் எனர்ஜி இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்னதுன்னா திஸ் சைக்ளோட்ரான். இந்த சைக்ளோட்ரானை யாருங்க சார் இன்வென்டட் பண்ணது, யாருங்க சார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோரன்ட்ஸ். தட் இஸ் லோரன்ட்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து 1934ல வந்து சைக்ளோட்ரான் அப்படின்ற ஒரு டாபிக், ஒரு சைக்ளோட்ரான் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து மேக் பண்றாங்க. ஸோ இந்த சைக்ளோட்ரான்ல என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a charged particle moves perpendicular to the magnetic field, அந்த சார்ஜ் பார்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுங்க, ஒரு லோரன்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் அந்த சார்ஜ் பார்ட்டிகள் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்து அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற அந்த பிரின்சிபல்ல தான் வந்து நமக்கு இந்த சைக்ளோட்ரான் ஆனது ஒர்க் ஆகுது அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதனோட யூசஸ் ஒரு ஆஃப் மார்க், குறைந்தபட்சம் ஒரு ஆஃப் மார்க் கிடைக்கும். அண்ட் தென் பிரின்சிபலுக்கு வந்து ஒரு ஆஃப் மார்க். இது ரெண்டுமே எழுதுனீங்களே உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்பவுமே பிரின்சிபல் அண்ட் யூஸ் வந்து கண்டிப்பாக நாம எழுதணும். ஸோ அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போறோம். ஸோ இதுதான் டயக்ராம். இது வந்து ஓல்டு சிலபஸ்ல இருந்தக்கூடிய டயக்ராம் திரும்ப வந்து நியூ எடிஷன் 2020ல வந்து இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க இப்போ 2019 எடிஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைமென்ஷன்ஸ் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அதுவும் கரெக்டான டயக்ராம் தான். பட் சிம்பிளா இந்த டயக்ராம் ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம். இதை வச்சு ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுல என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a source. இது வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல். சார்ஜ் that is a particle source வந்து இது வந்து ஒரு நியூட்ரான் சோர்ஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். that is a யுரேனியம். அது மாதிரி சார்ஜ் எமிட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ். ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிகல், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் ஆர் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சோர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டி ஷேப்ல இருக்கு. என்ன ஷேப்ல இருக்கு? டி ஷேப். இந்த கிரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டி ஷேப்ல இருக்கு. இங்க ஒரு டி இருக்கு, இங்க ஒரு டி. இதை வந்து டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெண்டு இருக்கிறதுனால டிஸ். இது வந்து D1 அண்ட் D2 அப்படின்ற ஒரு 2 Ds வந்து நமக்கு என்ன இருக்கு. ஸோ நடுவில் வந்து அந்த டிஸ்க்கு நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is a source charge particle. that is a positive charge particle or alpha particle. ஏதாவது ஒன்று நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சென்டர்ல வச்சிருக்கோம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணும். உங்கள் புக்கில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த டிவைஸ் மேலே வந்து நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த சோர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் பர்பண்டிகுலரா. அந்த சார்ஜிங் உடைய டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுறோம். அண்ட் டீஸை வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ், தட் இஸ் அ ஏசி. ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏசி மெயினை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண பின்னாடி இங்க என்ன இஸ் ஒர்க்கிங், வாட் இஸ் ஒர்க்கிங் ஆஃப் திஸ் சைக்ளோட்ரான்? இதுல இருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் சோர்ஸா இருக்கு, 2 Ds இருக்கு. அண்ட் அந்த Dsக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஏசி மெயின், தட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் தென் இந்த Dsல வந்து ஒரு Dல வந்து ஒரு எண்ட்ல வந்து நமக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் வழியா அந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து வெளியில விழுற மாதிரி ஒரு பிளேட் இருக்கு. டிபி, that is a deflection plate. அது என்ன பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னு தெரியலையடா.
அப்படியே இருங்கடா, யாரும் பேசாதீங்க. ஸோ இந்த சார்ஜ் பார்ட்டிகள் வந்து என்ன ஆகுன்னா நமக்கு வெளியில் வரதுக்கு ஒரு டிஃப்ளெக்டர் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் ஒர்க்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஏசி மெயின் தட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட்டிங் வோல்டேஜ் வந்து டிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது தட் இஸ் ஏசி மெயின் எவ்ரி செகண்ட் சேஞ்ச் இன் த போலாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டி1 தட் இஸ் டி1 வந்து பாசிட்டிவ் இருக்கலாம், இது நெகட்டிவா இருக்கும். அடுத்த செகண்ட் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா இருக்கும், இது பாசிட்டிவ் ஆகும். அப்படி மாறி மாறி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறது, இது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். கண்டிப்பாக இந்த எஸ்ன்ற இந்த சோர்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுனா இஸ் அ பாசிட்டிவ் எங்கே போகும், கண்டிப்பாக நெகட்டிவ் சைடு தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் வெலாசிட்டி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் நெகட்டிவ் சைடில் போகுது. இந்த நெகட்டிவ் வந்து என்ன ஆகும், அப்படியே ஆக்சிலரேட் ஆகுது, அப்படியே வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகிட்டு திரும்ப என்ன ஆகும், இங்க வரும்போது இது வந்து என்ன ஆயிடுது நமக்கு, ஆக்சுவலா இது வந்து என்னது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணது. அண்ட் தென் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இது அட்ராக்ட் பண்ணும். அண்ட் தென் இது நெகட்டிவ் ஆயிடும், இந்த பாசிட்டிவ் இங்க அட்ராக்ட் பண்ணும். அப்படியே அட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆகுனா ஒரு அப்படியே வெலாசிட்டில சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் அப்படியே வெலாசிட்டில இன்க்ரீஸ் ஆகிட்டு வெரி ஹை வெலாசிட்டியில வந்து இந்த டிஃப்ளெக்டர் பிளேட் வழியே நமக்கு என்ன ஆகுனா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஏதாவது ஒரு டார்கெட் மேல போயிட்டு விழும். ஓகே, ஸோ இதுதான் ஒர்க்கிங், இவ்வளவுதான் ஒர்க்கிங். ஸோ இங்க வந்து அந்த சார்ஜிங் பார்ட்டிகல் ஏன் சார் இந்த சர்க்குலர் பாத்துல தான் ரொட்டேட் ஆகணுமா, ஏன் இப்படி நேரா போய் விழலாம் தானே அப்படிலாம் கேள்வி கேட்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது ஏசி மெயின் தட் இஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. அங்க வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல சார்ஜ் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆகும்போது சார்ஜில் வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆயிடுது. அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் வந்து மூவ் ஆகும்போது அங்கே லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக தான் அங்கே கிரியேட் ஆகும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், அங்கே வந்து அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் போது என்ன ஆகும், அது ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் நமக்கு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிட்டு அந்த டிஃப்ளெக்டர் பிளேட் வழியாக ஃபாஸ்ட்டாக வெளியில் போய் நம்ம எந்த டார்கெட் மேலே விழ வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டார்கெட் மேலே வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து போயிட்டு விழும். ஓகே, இதுதான் வந்து அதோடைய ஒர்க்கிங். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. என்னங்க சார் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The centripetal force on the charged particle Q is provided by the Lorentz force. So centripetal force on the charged particle is provided by the Lorentz force. இங்க பாத்தீங்கன்னா this is a centripetal force. Centripetal force வந்து நம்ம என்ன சொல்லுவோம், that is a mv square by r. Lorentz force நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே, Q into v cross v vector, that is a v and a b in a perpendicular to each other இருந்தா in a scalar form எழுதும்போது qb sin theta எழுதுவோம். that theta is equal to 90 degree அது நமக்கு என்ன வரும், only qvb மட்டும் வரும் நமக்கு. so that Lorentz force is equal to the centripetal force. so இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், r கண்டுபிடிக்கலாம். so r வேல்யூ என்ன பண்ணலாம், நம்ம r போட்டோம்னா என்ன ஆகும், இந்த 1b v கேன்சல் ஆயிடுச்சுன்னா இருக்கும், mv divided by qb ன்னு வரும். so இதுல இருந்து v கண்டுபிடிக்கலாம். v is equal to என்ன வரும், qbr divided by m அப்படின்ற velocity நம்ம கால்குலேட் பண்ணலாம். okay, so this r is proportional to v, that is m is a constant. so in example charge of proton அப்படினா that is m is a constant and charge q constant, v magnetic field is a constant, only that velocity is a variable one. therefore the radius of that particle, okay, and the path of the radius is directly proportional to the velocity of the charged particle அப்படி நாம சொல்லலாம். okay, so the important condition in a cyclotron operation is that when the frequency f at which the positive ion circulates in the magnetic field must be equal to the constant frequency of the electrical oscillator. okay, this is called the resonance condition. in a resonance condition கண்டிப்பா என்ன ஆகும், oscillation ஆகுது. so oscillation ஆகுது அந்த particle, oscillation அப்படினா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். so டைம் பீரியட் இருந்தா அதுக்கு என்ன இருக்கும், frequency இருக்கும். டைம் பீரியட் இருந்தா என்ன ஆகும், frequency, that is the frequency is equal to 1/t ன்னு சொல்லுவோம், that is the time period. so அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் சர்க்குலேட் ஆகுது இனி மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகுது, ஒரு சர்க்குலேஷன் ஆயிட்டு சம் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட், that is the magnetic field must be equal to the constant frequency of the electrical oscillator. okay, அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். that is the frequency is equal to 1/t. so 1/t அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு டாபிக்ல பார்த்தோம்.
ஸோ டைம் பீரியட் ஆஃப் எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் பீரியட் ஆஃப் இந்த மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மோஷன் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் வந்து டைம் பீரியட் T is equal to 2 pi m divided by QB அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்கோம். தட் இஸ் அ ஃப்ரீக்வன்சின்னும் போது 1 by T. ஸோ இதை வந்து ரெசிப்ரோக்கல் போடுவோம். QB divided by 2 pi அப்படின்ற ஒரு டைம் பீரியட். ஸோ அதே தான் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi m by 2B. ஸோ தட் சார்ஜ் பார்ட்டிகல், அந்த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு என்ன இருக்கும்? ஸோ டைம் பீரியட்னால டைம் இருக்கிறதுக்கு சம் டைம்னால நமக்கு என்ன ஆகுது? டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோட வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகுது. அண்ட் தென் அது மூவிங்ல இருக்கும்போது சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். தட் இஸ் a mv square by. ஸோ சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் வந்து அது கைனடிக் எனர்ஜி இருக்கும். தட் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் Ke is equal to 1 by mv square. நம்ம ஏற்கனவே mv கால்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் a v அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணோம் நம்ம. ஓகே, qbr divided by m, qbr divided by m அப்படின்ற ஒரு வெலாசிட்டி நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த v ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண என்ன கிடைக்குது நமக்கு? ஏற்கனவே எனக்கு 1 by 2 m இருக்கு. v ஸ்கொயர் இதுதான் v ஸ்கொயர் போது q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் divided by m ஸ்கொயர் வரும். இந்த 1m இந்த m ஸ்கொயர் ஒன்று கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 by 2 ஏன்னா q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் divided by ஒரு m அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகளுக்கு இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் divided by 2m அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் இந்த சைக்ளோட்ரானுடைய லிமிடேஷன். வாட் இஸ் த லிமிடேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான்? இது வந்து ஒரு 2 மார்க்ல ஆர் 3 மார்க்ல கேட்கலாம். ஸோ கேட்டாங்கன்னா எப்படி எழுதலாம் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான் அப்படின்னும் போது இதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the speed of the ion is limited. கண்டிப்பா அந்த ஸ்பீட் ஆஃப் த அயன் வந்து எப்படி இருக்குன்னா கண்டிப்பா கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும். ரொம்ப ஹை ஸ்பீட்ல நம்ம ரன் பண்ண முடியாது. எலக்ட்ரான் cannot be accelerated. இங்க வந்து எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ இங்க வந்து எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்சலரேட்டே பண்ண முடியாது. தேர்ட் பாயிண்ட் வந்து அன்சார்ஜ் பார்ட்டிகல் cannot be accelerated. அதே மாதிரி சார்ஜ்லெஸ், இப்போ நியூட்ரான் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதில் வந்து ஆக்சலரேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு 3 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு லிமிடேஷனாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதே நோட்ல தான் கொடுத்துருப்பாங்க. நியூட்ரான் அப்படின்றது வந்து என்னது? பண்டில் ஆஃப் 1 புரோட்டான் அண்ட் 1 நியூட்ரான். இதை வந்து நம்ம வந்து ஆக்சலரேட் பண்ண முடியும். பட் நியூட்ரான் மட்டும் நம்ம தனியாக என்ன பண்ண முடியாது? ஆக்சலரேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான் இஸ் பம்பார்டட் வித் த பெர்லியம் டார்கெட். நியூட்ரானை வந்து ஒரு பெர்லியம் டார்கெட் மேலே பம்பார்ட் பண்ணும்போது the beam of high energy neutrons are produced. ஸோ அதில் வந்து ஒரு ஹை எனர்ஜி நியூட்ரான் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். These high energy neutrons are sent into the patient cancerous region to the break of the bonds in the DNA of the cancer cell. ஸோ கேன்சர் செல்ல இருக்கக்கூடிய அந்த செல்லு மேல நம்ம பாஸ் பண்ணி அதில் வந்து அந்த டிஎன்ஏ கேன்சரை வந்து நம்ம கில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யூஸ் டு கேன்சர் தெரப்பியில் வந்து நமக்கு வந்து இந்த நியூட்ரான் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இந்த இடத்துல அந்த சைக்ளோட்ரான் ப்ராசஸ் தெர் இஸ் அ சார்ஜ் பார்ட்டிகல். அந்த என்னென்ன ஆக்சுவலாக நியூட்ரான் அப்படிங்கிறது புரோட்டானும் பண்டில் ஆஃப் 1 புரோட்டான் அண்ட் 1 நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்த ஒரு பார்ட்டிகளை வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து அந்த ஆக்சிலேட் பண்ணக்கூடிய அந்த நியூட்ரானை வந்து நம்ம என்ன அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூட்ரானை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சர் தெரப்பியாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது ஒரு 5 மார்க் கொஸ்டின் எழுதலாம். இது ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உடனே நீங்கள் படித்ததை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் சம் 3.23. Suppose a cyclotron is operated to the accelerate protons with a magnetic field of strength. There is a magnetic field கொடுத்துட்டான். ஒரு சைக்ளோட்ரான்ல அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து 1 டெஸ்லா. கால்குலேட் த ஃப்ரீக்வென்சி என்ன கேட்குறான்? கால்குலேட் த ஃப்ரீக்வென்சி in which the electric field between the two D's can be reversed. Okay, ஸோ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். இந்திய சைக்ளோட்ரான்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் 1 டெஸ்லா இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அதனுடைய டீஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து தெர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் 1 டெஸ்லா. மாஸ் ஆஃப் த புரோட்டான் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியணும். சார்ஜ் ஆஃப் புரோட்டான் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.60 × 10⁻⁻⁹ கூலும் நமக்கு தெரியணும். இது மெமரியில் இருக்கணும். இந்த 2 வேல்யூ நமக்கு மெமரியில் இருக்கணும்.
So what is the formula? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். F equal to QB divided by 2 pi m அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். So Q வேல்யூ தெரியும், சார்ஜ் ஆஃப் புரோட்டான். B வந்து 1 டெஸ்டான் கொடுத்துட்டான். 2 pi வேல்யூ 3.14, மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 15.3 into 10 power 6 hertz அப்படின்னு வருது. So இந்த 10 power 6 என்றது மெகா ஹெர்ட்ஸ் ஆர் மில்லியன் ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So 15.3 m hertz அப்படின்னு நாம எழுதலாம். So next topic 3.10.54 is on a current carrying conductor placed in a magnetic field. So ஒரு current carrying conductor எடுத்துக்கிறோம். That is a L அப்படின்ற ஒரு லென்த்ல இருக்கக்கூடிய ஒரு current carrying conductor எடுத்துக்கிறோம். அதை வந்து எதில் வைக்கிறோம்னா ஒரு magnetic field வைக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி டாபிக்லாம் பார்த்துருப்போம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருக்கக்கூடிய தட் இஸ் அ சார்ஜ் பார்ட்டிகல். ஓகே, தட் இஸ் இங்கே வந்து Q அப்படின்ற சார்ஜ் பார்ட்டிகல் சம் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஓகே, கரண்ட் கேரிங்னா கரண்ட் அப்ளை பண்ணுறோம், அந்த கரண்ட் வந்து வயர் வழியாக கரண்ட் அப்ளை பண்ணுறோம் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சார்ஜ் மூவிங் ஆகும்போது அங்கே கண்டிப்பாக லோரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இங்கே இந்த பிளேஸ் நமக்கு ஒரு லோரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இங்கே வந்து இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர், இந்த கண்டக்டரோட லென்த் வந்து நம்ம L அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த சார்ஜ் அந்த இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து மூவிங் ஆகுது. மூவிங் ஆகும்போது அங்கே வந்து ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து BD அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கரண்ட் வந்து I அப்படின்ற கரண்ட் வந்து உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து நம்ம ஏற்கனவே செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம். தட் இஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் கரண்ட்டுக்குள்ள ஒரு ரிலேஷன் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து எழுத போகிறோம். இப்போ ஒன்றுமே கிடையாது, இந்த கண்டக்டரில் கரண்ட் அப்ளை ஆகுது. கரண்ட் அப்ளை ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், த ரிலேஷன் பிட்வீன் த கரண்ட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி already know, that is a formula, that is I equal to NeABD அப்படின்ற formula நமக்கு தெரியும். That is N is the number of electrons and E is the charge of electron, A is the area and VD is the drift velocity அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இந்த கண்டக்டர்ல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த சார்ஜ் எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இன்னி மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கண்டிப்பாக லோரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, that Lorentz force is equal to, okay, so அதான் கொடுத்திருக்காங்க, the average force experienced by the charge of electron in the conductor, that is a F is equal to minus Q. Now formula, general formula, F vector is equal to Q into V vector into B vector அப்படின்னு நம்ம எழுதுவோம். the charge of electron அப்படின்னு எடுத்துக்கும்போது minus Q அப்படின்னு நம்ம போடுவோம், minus E or minus Q. okay, so into drift velocity, இங்க velocity வந்து நம்ம drift velocity எடுத்துக்கிறோம், into B அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்கிறோம். ஸோ N is the number of free electrons present in the unit volume. என்னன்றது வந்து percent of the in the unit volume அப்படி கொடுத்துருக்கான். ஸோ small n is equal to number of electrons by volume. ஒரு வால்யூம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, that is a small n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ where n is the number of free electrons, the small element of volume. ஸோ அப்படின்னா வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம், வால்யூம் அப்படின்னும் போது நமக்கு that is the area into length of the conductor, that is A into dl அப்படின்றத நம்ம வால்யூமா எழுதலாம். ஓகே, ஸோ இந்த வால்யூம் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு NA, இங்கே கேபிட்டல் N ஈக்குவல் டு N into B ஆக்சுவலா. ஓகே, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எப்படி நம்ம எழுதியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் n ஈக்குவல் டு N by B, ஸ்மால் n ஈக்குவல் டு N by B பார்த்தோம். அப்படின்னா கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு NB. ஸோ n அப்படியே வச்சுக்கிறோம். V வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், that is a A into dl அப்படின்னு போடலாம். So that is a number of the small segment of the volume வந்து V equal to A into dl இருந்தா that is the number of electrons is equal to NA dl அப்படி நாம எழுதலாம். ஓகே, so அந்த Lorentz forceல நமக்கு வந்து number of electrons மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So that is a F vector is equal to minus E into N into VD vector into B vector. So இங்க வந்து E அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம இந்த n-க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம், that is a NA dl அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். that is a capital N. இந்த இடத்துல நம்ம வந்து number of electrons NA into dl வந்து capital n-க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். and VD ஆல்ரெடி ஃபார்முலா நமக்கு வந்து that is a Lorentz force வந்து F equal to நமக்கு ஃபார்முலா வந்து VD into F vector அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலா அப்படியே தான் இருக்கு.
ஸோ இந்த I into DL, ஸோ நம்ம வந்து NEABD அப்படின்றத நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன எழுதுவோம்னா கரண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் பார்த்துருப்போம். NEABD அப்படின்றது நம்ம கரண்ட் நமக்கு தெரியும். ஸோ கரண்ட் இன்ட்டு ஸ்மால் செக்மெண்ட் DL இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் இ NABD DL அப்படின்னு நம்ம எழுதலாம். ஆர் NEABD அப்படின்றது நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் I அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸோட சேர்த்து மைனஸ் இ NABD இன்ட்டு DL வந்து நம்ம என்ன எழுதலாம், I இன்ட்டு DL எழுதலாம். ஓகே, அப்பனா NEADL இன்ட்டு BD எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன எழுதலாம்னா தட் இஸ் அ ஐடியல். ஸோ அதான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ மைனஸ் ENADL BD வந்து நம்ம எழுதலாம் I இன்ட்டு DL எழுதலாம். இன்ட்டு B, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு D அப்படின்னு நம்ம எழுதலாம். திஸ் இஸ் ஸ்கேலார் ஃபார்ம். இதை நம்ம என்ன சொல்றோம், that is the force on a small element section, the current carrying conductor. So the current carrying conductor இருக்கக்கூடிய அந்த force எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, change in force F dF vector is equal to ideal vector into B vector இருக்கும். Thus the force on the straight current carrying conductor of length L placed in a uniform magnetic field. In a uniform magnetic field ல அதோட total force எப்படி இருக்குன்னா, that is a F vector is equal to I into L vector into B vector இருக்கும். இந்த magnitude நமக்கு எப்படி இருக்குன்னா, that is the total force is equal to BIL sin theta நம்ம எழுதுறோம். So BIL sin theta. Here there is a B is a magnetic field, I is a current passing through the conductor, L is the length of the conductor, that is the angle between the I into L. Okay, so that is a sin theta நம்ம எடுத்துக்கிறோம். This is a final equation for this experiment. Okay, இந்த experiment உடைய final equation நம்ம எப்படி எழுதலாம்னா, F total is equal to BIL sin theta நம்ம எழுதலாம். இதுல ரெண்டு கேसेस இருக்கு. என்னன்னா, first case பாத்தீங்கன்னா, if the conductor is placed along the direction of the magnetic field, conductor வந்து magnetic field உடைய directionல conductor இருந்தா, so அப்ப நமக்கு என்ன இருக்கும், theta value எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is a 0. ரெண்டுமே parallel இருக்கு. direction of the magnetic field the conductor place conductor உடைய direction magnetic field உடைய direction அப்படி இருக்கு. L ம் B ம் same, that is a parallel இருந்தா அந்த இடத்துல angle வந்து theta equal to 0. theta 0 னா நமக்கு ஃபார்முலா F vector is equal to F is equal to okay BIL sin theta நம்ம பார்த்தோம். அப்புறம் இங்க என்ன வரும், sin 0 0, therefore என்ன வரும், F equal to 0. so that is a அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, the force experienced by the conductor, அந்த கண்டக்டர் மேல வந்து force வந்து 0வா இருக்கும் when the conductor is placed along the direction of the magnetic field. அந்த கண்டக்டருக்கு along தான் இருக்கணும், அதே direction, that is a parallel இருந்தா theta 0 ஆகும், theta 0 இருந்தா நம்ம force வந்து 0 ஆயிடும். and then second case, if the conductor is placed perpendicular to the magnetic field. so இப்போ என்ன இருக்கு, அந்த கண்டக்டருக்கு வந்து magnetic field எப்படி இருக்குன்னா perpendicular இருக்கு, இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். magnetic field வந்து perpendicular இருந்தா 90 degree. so அப்ப என்ன வரும், that is a formula நமக்கு F is equal to BIL sin theta. so here theta is equal to 90 degree. theta 90 degree என்ன வரும், sin theta is sin 90 is equal to 1. therefore BIL அப்படின்ற ஒரு maximum force வந்து நமக்கு அந்த இடத்துல produce ஆகும். okay, the force experienced by the conductor is maximum which F total is equal to BIL அப்படின்ற ஒரு force வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. this is a very important 5 mark or 3 mark question நமக்கு வந்து கேட்கிறதுக்கான possibilities இருக்கு. so இத வந்து நம்ம பாத்தீங்கன்னா force on a current carrying conductor placed in a magnetic field னு கேக்கும்போது, so அதுல produce ஆகக்கூடிய force வந்து Lorentz force தான். அந்த Lorentz force வந்து நம்ம எப்படி calculate பண்றோம் அப்படின்னும்போது, that is the number of electrons வந்து calculate பண்ணி and then Lorentz force apply பண்ணி and differential velocity கான formula யூஸ் பண்ணி லாஸ்ட்ல வந்து F total is equal to BIL sin theta ன்னு பார்க்கறோம். சோ அதுல ரெண்டு கேஸ் பார்க்கறோம். theta வந்து 0வா இருந்தா, theta வந்து 90 டிகிரியா இருந்தா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, next very important 2 more question. ஓகே, இது வந்து ரொம்ப important 2 more question. this is a ரொம்ப important தான். இது வந்து மோட்டார் ரூல் அப்படினு சொல்லுவாங்க. என்னது, Fleming left hand rule or மோட்டார் ரூல் அப்படி நாம சொல்லுவாங்க. ஏன் இத வந்து மோட்டார் ரூல் அப்படினு சொல்றோம் அப்படின்றத பார்க்கலாம் நாம. ஓகே, சோ இந்த இது வந்து Fleming left hand rule. நம்ம ஏற்கனவே Fleming right hand rule அப்படினு ஒன்னு பார்த்திருப்போம். ஓகே, சோ induced EMF current வந்து பாத்தீங்கன்னா induced EMF னு இருக்குங்க. இங்க வந்து only current மட்டும் இருக்கும். சோ இந்த Fleming left hand rule வந்து எப்படி வெச்சுக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, left hand ஒரு left hand வந்து நம்ம இந்த மாதிரி perpendicular to each other ஒவ்வொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி
So 3 fingers are perpendicular each other or mutual each other. அப்படிங்கும்போது that 4 finger is the direction of the magnetic field, that is a B direction of the magnetic field. Middle finger is the direction of the current and the thumb is direction of the force. Thumb is the direction of the force அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அதான் கொடுத்துருக்கோம். The middle finger is the direction of the electric current, thumb is the direction of the force அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் 4 finger is the direction of the magnetic field அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், FBI. என்னென்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா FBI. ஓகே, CBI மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2 mark கொஸ்டின். இது வந்து ஒரு 2 mark கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். எ மெட்டாலிக் ராட் ஆஃப் த லீனியர் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டி அப்படின்னாவே என்னன்னா, that is a mass per length தான் linear density. kg meter power minus 1 is lying horizontally on the smooth inclined plane which makes an angle 45 degree. So இதான் இந்த ஸ்மூத் பிளேன். இதுதான் வந்து ஒரு ஸ்மூத் பிளேன். அந்த ஸ்மூத் பிளேன்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 45 ஆங்கிள் இருக்கு. 45 ஆங்கிள்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டாலிக் ராட். ஒரு மெட்டாலிக் ராட் எடுத்துக்கிறோம். அதில் கரண்ட் வந்து ஐ இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது அதில் கண்டிப்பாக நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. The rod is not allowed to slide down by flowing a current through it when a magnetic field of the strength 0.25 Tesla. So magnetic field வந்து B value வந்து கொடுத்துருக்காங்க. So acting on it in the vertical direction. அந்த magnetic field எப்படி வந்து அந்த ராடுக்கு வந்து எப்படி இருக்குன்னா vertical directionல வந்து இருக்கு. So calculate the electric current flowing in the rod to keep it stationary. Okay, so இதுதான் வந்து கொஸ்டின். என்ன கொஸ்டின் ஃபைனலா கேக்குறேன்னா, இந்த ராட் வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன்ல வந்து ஒரு ராட் வந்து மேல இருந்து கீழே வந்து உருட்டி விடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ அது மேல வந்து சம் கரண்ட்டை நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னும் போது, அப்ளை பண்ணும்போது அந்த ராடு வந்து என்ன ஆகும், ஸ்டேஷனரியா நிக்கணும். என்ன ஆகுனா ஸ்டேஷனரியா நிக்கணும். அப்படி நிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வந்து கரண்ட் அப்ளை பண்ணா அந்த ராடு வந்து கீழே விழாம இருக்கும். எப்பவுமே கண்டிப்பா வந்து இந்த ராடு வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ், கீழே ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னும் போது ஏதாவது டைரக்ஷன்ல வந்து என்ன ஆகும், அந்த ராடு வந்து கண்டிப்பா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ மூவ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய அந்த ராடை நாம ஸ்டேஷனரியா நிக்கணும். கீப் இட் ஸ்டேஷனரி. ஸோ அதை வந்து ஸ்டேஷனரியா நிக்க வைக்கணும் அப்படின்னா அது மேல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு கரண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த கரண்ட் எவ்வளவு நாம அப்ளை பண்ணா அது ஸ்டேஷனரி ஆகுன்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீட்டர் பர் லென்த் வந்து நமக்கு தட் இஸ் என்ன கொடுத்துருக்கான், லீனியர் டென்சிட்டி வந்து கொடுத்துருக்கான் மீட்டர் பர், தட் இஸ் மாஸ் பர் லென்த். ஸோ அதனால நம்ம சொல்லுவோம் மாஸ் பர் லென்த் வந்து 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.25 டெஸ்லா கொடுத்துருக்காங்க. அந்த பிளேனுடைய இன்க்ளைன் ஆங்கிள் வந்து தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ த லீனியர் டென்சிட்டி ஆஃப் த ராட் தட் இஸ் மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்றத நம்ம என்ன எழுதுறோம், 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்றத எழுதுறோம் M/L 0.25 கிலோகிராம் மீட்டர் இன்வெர்ஸ். ஸோ அதே தான் அந்த இன்க்ளைன் பிளேன் தான் இப்படி போட்டிருக்கோம். இன்க்ளைன் பிளேன்ல இதுதான் ராட். இந்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ராடுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கார்டு வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுது. அண்டு அதுக்கு மேலே வந்து அப்போ டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். தட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து BIL cos 45 டிகிரி. இந்த டீட்டா வந்து நம்ம என்ன எடுத்துக்கன்னா தட் இஸ் 45 டிகிரி cos 45. இந்த பிளேனுக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள டைரக்ஷன் அந்த பிளேனுக்கு பிளேன் மீன்ஸ் தட் இஸ் அந்த ராடுக்கும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய BIL I into L that is a current flowing this conductor அப்படின்னும் போது அங்கே வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லைன்ல இருந்து டிரா பண்ணும்போது அதனுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு 45 ஆங்கிளா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் நமக்கு போட்டிருப்பாங்க, இது mg sin 45 டிகிரின்னு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு இங்கே ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்டேஷனரியாக இருக்கும். அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ எப்படிங்க சார் ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mg sin 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு IBL cos 45 டிகிரி நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணும்போது இதில் வந்து நம்ம ஐயை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ I ஈக்குவல் டு என்ன வரும், ஐ இங்கே வச்சுக்கிட்டு என்ன வரும், BL வந்து
that is a divide வரும், left side divide ஆகும். ஸோ இங்கே இருக்குது என்ன இருக்குன்னா mg sin theta. ஸோ இங்கே நான் போடுறேன் பாருங்க, mg sin 45 degree is equal to ibl cos 45 degree. ஸோ நமக்கு தேவை i மட்டும் தேவை. i மட்டும் என்ன வரும், mg sin 45 degree divided by என்ன வரும்னா bl cos 45 degree. ஸோ நமக்கு என்ன வரும்னா mg divided by bl tan 45 degree ஆயிடும் equal to i. tan 45 1, tan 45 என்ன எடுத்துக்கிறோம் நம்ம 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்ன வருது நமக்கு mg tan 45 divided by bl அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ நமக்கு m by l வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 0.25 kg மீட்டர் இன்வெர்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ b வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.25 டெஸ்லா and then tan 45 1 and g வேல்யூ வந்து that is a 9.8. ஸோ ஏதாவது given கொடுத்துருந்தானா g equal to 10 கொடுத்தா 10 போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம எதுவும் கொடுக்கலன்னா 9.8 அப்படின்றது யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன இந்த 0.25 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு வந்து 9.8 அப்படின்றதா இருக்குது. ஸோ தட் இஸ் அ கரண்ட். எவ்வளோ கரண்ட்டு கொடுத்தா அந்த இன்க்ளைனில் இருக்கக்கூடிய அந்த மெட்டாலிக் ராடை வந்து நமக்கு ஸ்டேஷனரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9.8 ஆம்பியர் கரண்ட் வந்து நமக்கு கொடுத்தாதான் அது என்ன இருக்குன்னா ஸ்டேஷனரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கலாம். So we need to supply current of 9.8 ampere to keep the metallic rod stationary அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூஷன் சொல்லலாம். ஓகே, உங்களை மாதிரி ஏழை கிராமத்திலிருந்து வந்தவன் நானும். அதனால நீங்கள் முன்னுக்கு வரணுங்கிற ஒற்றை காரணத்துக்காக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்கிறது விவேகானந்தர். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிடுவேன். உங்களுக்கு சொல்கிறத கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னா ஆகிடுவேன். ஐஐடியில் சேரணுன்னா சேர்ந்துருவேன். முதல்ல என்ன செய்யணும், நினைக்கணுங்கிறான். உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஒரு உயிர் என்ன நினைக்குதோ அதுக்கு கடவுள் அது நினைக்கிறபடியே கொடுக்குறாராம். முதல்ல நீ செய்ய வேண்டியது நினைக்கணுமா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். நீ என்ன கேட்குறியோ அதை தாண்டா கடவுள் தராரு உனக்கு, இந்த உலகம் உனக்கு தருது. அதனால நீ கேட்குறத பெருசாக கேளு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், ஒரு ஐஐடி முடிச்சுட்டு பெரிய இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு பெரிய ஆரம்பிக்கணும், ஒரு பரிபூர்ணவை ஆரம்பிக்கணும். எதை நீ கேட்டாலும் கடவுள் கொடுக்குறாரு. நினைக்கிறத பெருசாக நினைக்கிறதுல என்ன கஷ்டம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறேன். வள்ளுவர். காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேல் ஏந்தல் அரிது. காட்டுக்கு போய் குறி வச்சேன்னா நீ முயலை குறி வைக்காத, குறி வைக்கிறதே யானையை குறி வைடாங்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினை. அது நடக்கலைன்னா கூட உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்காதரா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் தமிழில். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால் அத்துணையும் எண்ணம் தான். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve. Napoleon. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் உனக்கு கண்டிப்பாக ஒன்று வேணும்னு நினச்சேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணும். நீங்கள் நினைக்கலாம், நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியா அதுவே ஐடியா அப்படின்னு சொல்கிறீங்களே. எங்களுக்கெல்லாம் அது மாதிரி இல்லையே. உண்மையிலே நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையே நான் திரும்பவும் உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். நானும் என்னை விட ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னுடைய நண்பனும் மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். இதை பல இடங்களில் நான் பதிவு செய்கின்றேன் காரணத்தோடு. எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய நண்பனினுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது. தினம் 2 பேரும் நின்று சிவப்பு விளக்கு சுழல பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு
திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கும்போது வெளியில் போகுது, பார்த்துட்டு தான் காலேஜுக்கே போகும். ஒரு நாள் காரை நிறுத்திட்டு கேட்டார், 2 பேரும் இங்கேயே நிற்கிறியே, ஏன்னா காலேஜுக்கே போகிறது இல்லையான்னு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ போய் என்சிசியில் சேரு, நீ போய் ரைஃபிள் கிளப்பில் சேரு, கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் இருந்துட்டு போயிட்டார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய நண்பன் எப்போ பார்த்தாலும் ஒரு இண்டு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பான், கல்லூரி நேரம் போக நூலகத்திலே உட்காந்துருப்பான். இப்போ தான் உங்கள்கிட்ட புத்தகங்களை பற்றியெல்லாம் நான் நிறைய சொன்னேன், அப்போல்லாம் எனக்கு தெரியாது. நான் கிரவுண்டில் இருப்பேன், அவன் நூலகத்தில் இருப்பான். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, காவல்துறை அதிகாரிக்கான தேர்வு போனால் எனக்கு கிடச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக கொடி புகுந்தேன். இனிமே தான் கிளைமேக்ஸை, இதை எனக்காக சொல்ல. பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக என்னை வரவேற்றார்.